நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுமாறு பாவ அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியாம் திருக்கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர்கள் மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ரட்சிப்பின் ரகசியத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். இதை கேட்ட அவர்கள், இந்த யூதர்கள் இவர்களை அட்டாக் பண்ணுவதற்கு பதிலாக அவர்களுடைய உள்ளம் குத்தப்படுகிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மீட்பின் வழியை அவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு 3000, 5000 என்று சொல்லி ஆயிரக்கணக்கிலே விசுவாசிகள் சீடர்களுடைய கூட்டத்தோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற வல்லமையும், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சியும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் மகிழ்ச்சியோடும், ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையோடும் போதிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கில இப்படிதான் ஆண்டவருக்குள்ள சேர்த்துக் கொள்ளப்படும்.